வணக்கம். புது புதார்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் செய்கிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். வைகோவும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவசாயிகள் தரப்புல தண்ணீர் பற்றாக்குறை, இது இந்த அளவு பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு, தலைவர்கள் விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு நம்ம தொடர்ந்து அந்த நதிநீருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை தமிழக அரசு தொடர்ச்சியாக திமுக அதிமுக எல்லாம் நடத்திட்டு வருது. அப்பப்போ தீர்ப்புகள் கிடைக்குது. ஆனால் நிரந்தரமான தீர்வை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது இதோட சேர்த்து பார்க்கணும். ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக மாநில கட்சிகளாக இருப்பவர்களுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் இதை செய்யலை அதை செய்யலை அப்படிங்கிறது விமர்சனம் ரொம்ப சுலபம். அதில் உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு அதில் சாத்தியம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரெண்டு விதமாகவும் இந்த பிரச்சனையை நீண்டகால தீர்வுக்கு அணுகியாகணும். ஒன்று, தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு என்னென்னவெல்லாம் வழிமுறைகள் தமிழக அரசு எடுக்கிறதோ அது அத்தனை விஷயத்துக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆதரவு கொடுக்கறதன் மூலமாகத்தான் நம்ம தமிழகத்துக்கான உரிமையை அதை நிலைநாட்ட முடியும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட மாநிலத்துக்குள்ளே பெய்கின்ற மழை நீர் நாம் நீர் மேலாண்மையில் எந்த அளவுக்கு நம்மளை மாற்றிக்க வேண்டியிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து யோசிச்சாதான் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு. ஒரு பக்கம் நாம் கிடைக்கக்கூடிய மழை நீரை எந்த அளவுக்கு கடலில் கலக்க விட்டுட்டு இருக்கோம். இதை ஒட்டுமொத்தமாக தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர, ஒரு நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் உங்களோட நியூஸில் இப்போ பார்த்தீங்க, உச்சநீதிமன்றத்தோட இன்னைக்கு கிடைச்சிருக்கிற உத்தரவுப்படி தண்ணி திறந்து விடுறாங்க. கர்நாடக மாநிலத்தில் பதட்டம், மாண்டியால முழு வேலை நிறுத்தம். அதனால மத்திய அரசாங்கம் என்னென்னவெல்லாம் இந்த நதிநீர் தாவாக்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எடுக்கிறாங்களோ, கண்டிப்பாக நாட்டினுடைய ஒற்றுமைக்கு பாதகம் கொண்டு வராத வழியிலும் மக்களோட அந்தந்த பிராந்திய அளவில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி போகும்போது எல்லாத்தையும் உடனே அப்படின்னு நிறைவேற்றுறது சாத்தியம் இல்லை. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரியே மாநிலத்துக்குள்ள நாம எந்தெந்த அளவுக்கு நீர் மேலாண்மையில நாம மாற்றத்தை கொண்டு வரணும். ரீசெண்டா நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசு துரோகம் செய்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த துரோகம் செய்கிறது மத்திய அரசு, குறிப்பாக நீங்க ரெண்டு தலைவர்களோட அறிக்கை பத்தி இங்க சொன்னீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும் திரு வைகோ அவர்களும் ரெண்டு பேருமே இந்த மாதிரியான மத்திய அரசு துரோகம் செய்கிறது, மத்திய அரசு அதை செய்கிறது ஏதோ இப்ப சொல்லல, எல்லா விஷயத்திலையுமே தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறது அப்படின்னு. ஒரு மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய நலனை கவனிச்சுதான் நடவடிக்கைகள் எடுக்க முடியுமே தவிர, ஒரு பர்டிகுலர் இவங்களை மாதிரி, அதாவது இரண்டு தலைவர்கள் மாநில அளவில் இருக்கிற உரிமைகளை பற்றி அதை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தேசிய கட்சிகளோ இல்ல மத்திய அரசாங்கத்துக்கோ ஒரு மாற்று சிந்தனை நிச்சயமாக இருக்க முடியும். அதனால அந்த கருத்து, துரோகம் செய்கிறது அப்படிங்கிற கருத்து அவர்களுடைய அரசியலுக்கு வேணா அது சரியா இருக்கலாமே தவிர அது உண்மை கிடையாது. இல்லை, காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து, அதாவது காவிரி நடுவர் மன்றம் அமைப்பது, இடைக்கால தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பை அரசு இதழில் வெளியிடுவது, அப்புறம் இறுதி தீர்ப்பை அரசு இதழில் வெளியிடுவது, எப்படி தொடர்ந்து அனைத்துமே நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாகத்தான் தீர்வு காணப்பட்டு வருகிறது. மத்திய அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும், பெரிய அளவில் இந்த இரு மாநில நதிநீர் பிரச்சனைகளில் ஒரு அரசியல் கட்சி சார்பாக இருக்கிற ஒரு அரசு முடிவெடுக்க முடியல. ஏன்னா அது அரசியல் ரீதியான முடிவாக அந்த கர்நாடகத்திலையும் தமிழகத்திலையும் பார்க்கப்படுகிறது. அதிலே பாரபட்சம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுகிறது. ஆக முல்லை பெரியார் கூட நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகத்தான் இப்போதெல்லாம் மாநிலங்கள் உரிமைகளை பெற வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு கூட ரீதியா ரெண்டு மாநிலங்களை கூப்பிட்டு பேசி இது சரி அது தவறுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பை என்ஃபோர்ஸ்மென்ட் பண்ணக்கூடிய இடத்துல மத்திய அரசு இருக்குல்ல, அதை செய்யாம தான் நீங்க தவறுறீங்க. இல்ல, இந்த உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இடைக்கால ஒரு தீர்வுன்றது கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்க வேண்டியது 50 டிஎம்சி கொடுக்கணும். இந்த தீர்வுப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலையில் 34 டிஎம்சி, ஆகஸ்டில் 50, கிட்டத்தட்ட 94 டிஎம்சி இருக்குது. ஆனால் அவங்க 25 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க. மீதி 50 டிஎம்சியாவது குறைந்தபட்சம் உடனடியாக, ஏன்னா பற்றாக்குறை இருக்குது. என்ன இதில் பெரிய பிரச்சனைன்னா, அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பை பொறுத்தவரை, அதாவது தண்ணீர் மிகுதியான காலங்களில் பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை இல்லை, பற்றாக்குறை காலங்களில் டெபிசிட் ஷேரிங் ஃபார்முலா என்பது அங்கே கிடையாது.
அது அந்த நடுவர் மன்ற தீர்ப்பில் இருக்கிற ஒரு குறைபாடு. அவர்கள் மொத்தம் டிபெண்டபிலிட்டின்றது கிட்டத்தட்ட 726 டிஎம்சி வச்சு நம்பகத்தன்மை 50% நம்பகத்தன்மையில் நமக்கு 419 டிஎம்சி குடிச்சிருக்காங்க. காவிரியில் 57 இருக்கிற தண்ணீரில் 57% பெற வேண்டிய உரிமை பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கர்நாடகா வெறும் 270 டிஎம்சி தான். அவர்கள் பர்சன்டேஜ் குறைவு. என்னை பொறுத்தவரை பர்சன்டேஜில் இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறை காலங்களில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அதில் 57% கர்நாடகா நமக்கு கொடுத்தாக வேண்டும். இந்த இறுதிமன்ற தீர்ப்புப்படி அதில் இருக்கிற பர்சன்டேஜ் ஷேரிங் ஃபார்முலா வேண்டும் என்று ராமசாமி ஐயர் என்றவர் மிகப்பெரிய அளவில் அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு தீர்வு காணுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மிகுதியான காலங்களில் தண்ணீரை திறந்து தமிழ்நாடை ஒரு வடிகாலாக கர்நாடகா பயன்படுத்துவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்நாடகா இன்றைக்கு கூட அங்கே கடையடைப்பு, பேருந்துகளின் இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்திற்கு செல்ல முடியாத நிலை. ஆக இது இப்படியே போயிட்டு இருந்தா கர்நாடகா இந்தியாவிலே ஒரு தனி தீவாக மாறிவிடுமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த காவிரி காவிரி என்பது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகு கர்நாடகா தனியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என்று பிரிந்தமே தவிர அதற்கு முன்பு சென்னை மாகாணத்துல எல்லாமே ஒன்னா இருந்தது. மைசூர் சமஸ்தானம் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசல. காங்கிரஸ் ஆட்சி உரிமைகளை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. தண்ணி இல்ல, இவ்வளவு நாள் தண்ணி இல்ல அப்படின்னாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கு. அது சம்பந்தமாக முதலமைச்சர் பேச போறோம். உச்சநீதிமன்றத்திற்கு தெரிகிறது பற்றாக்குறை சமயத்துல தண்ணீரை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி உங்க உத்தரவு போடுறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு தெரிஞ்சது மத்திய அரசுக்கு தெரியாதா? மாநிலங்கள் அழைச்சு பேசிருக்க முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன், அரசியல் சட்ட போராட்டம் அப்படின்னு ஒன்ஸ் நீதிமன்றத்துக்குள்ள விஷயம் போகும்போது நீங்க ஒண்ணு குறைஞ்சபட்சம் மாநில அரசுகளுடைய ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு இருக்கணும். எந்தெந்த இடங்கள்ல மத்திய அரசாங்கம் உள்ள நுழைய முடியும் அந்தந்த இடத்துல தான் நுழைய முடியும். இதே தமிழக அரசாங்கத்திலிருந்து தமிழக முதல்வர் கர்நாடக முதல்வரோட ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள், நாங்கள் அதிகாரிகளோடு வருகிறோம். மேலாண்மை வாரியம் அமைக்கணும், நீங்க காவிரி ஒழுங்காற்று வாரியம் அமைக்கணும். காவிரி நீங்க அதுக்கு மேலயே கொடுத்து பிஜேபி 28 மாதங்கள் ஆயிடுச்சு, ஏன் அதை வரைக்கும் செய்யல? இல்ல நான் ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துறது அப்படிங்கும்போது அங்க 2 மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கறதும் அவசியமாகிறது. ஒரு பிரச்சனையில ஒரு குறிப்பிட்ட நீதிமன்ற தீர்ப்பு, இப்ப முல்லை பெரியார் வந்தது எத்தனை தடவை அழைச்சு பேசியிருக்கு? இதற்கு முன்னால திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்துல இருக்கும்போது கூட இந்த பிரச்சனைய 2 பக்கமும் உணர்வு ரீதியாக அரசியல் ரீதியாக பெரிதுபடுத்தாத ஒரு சூழல் இருந்தப்போ 2 மாநில முதல்வர்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய மாநில முதல்வரை பிரதமர் நேரடியாக அழைத்து தண்ணீர் திறந்து விடுத்த சம்பவம் இந்த நாட்டில் நடந்திருக்கு. ஆனா எங்க இந்த மாதிரி கர்நாடகாவாகட்டும் தமிழகமாகட்டும் ஒரு உணர்வு ரீதியாக மக்களை ஒரு கொந்தளிப்புக்கான சூழல் ஏற்படுத்தும் போது அதை செஞ்சுட்டு நீங்க இத மாதிரி நாங்க பேசணும் 2 பேரும் இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க அல்டிமேட் ரிசல்ட்ங்கிறது முக்கியம். தீர்ப்புக்கு போயிருந்தா பரவாயில்லை, அதற்கான முயற்சி எடுக்கல. ஆரம்ப கட்ட முயற்சி எடுக்கல. இல்ல ஆரம்ப கட்ட முயற்சிக்கு கூட மாநிலங்களுடைய ஒத்துழைப்போ இல்ல நம்ம கிட்ட இருந்து கூடிய ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம். நாம இந்த அளவுக்கு அழைக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, மத்திய அரசாங்கம் ஒரு மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கணும், நீங்க அதற்கான முயற்சியை தொடங்குங்கன்னு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு அப்பீல் போகலாமே. நம்ம சட்டப்படி உரிமையை பெறணும், அதுக்கு எல்லாமே செய்யணும். பிராக்டிகலா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன? இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க முடியும்? எப்படி நம்ம தண்ணியை வாங்கிட்டு வர முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழக அரசு தான் செஞ்சிருக்கணும். மத்திய அரசு சேர்ந்த 2 அமைச்சர்கள் அவங்க தன்னாலான முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை, திருவள்ளுவர் சிலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காவிரி விஷயத்துல இவங்களே தன்னெழுச்சியா செஞ்சிருக்க முடியாது. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு சில விஷயங்கள்ல நேரடியாக ஜல்லிக்கட்டுங்கிறது மத்திய அரசாங்கம் நேரடியாக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய விஷயம். நேரடியாக மத்திய அரசாங்கத்துல அதுல உரிமை இருக்கு, அதுல நேரடியாக தலையிட முடியும். ஆனால் இந்த மாதிரி நதிநீர் பங்கீடு இது தொடர்பான உச்ச நீதிமன்றத்தோட வழக்குகள், நடுவர் நீதிமன்றத்துல நம்ம பெறக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கறதே ஒரு சட்ட ரீதியான வழிமுறைகள்ல போகும்போது நேரடியாக நீங்க சொன்ன மாதிரி நீங்க வாங்க நாங்க பேசலாம் அப்படிங்கிறது அரசியல் சூழலை பொறுத்துமே அமைகிறது.
இங்க இருக்கக்கூடியது. நம்ம இன்னைக்கு பிஜேபி கேட்கிறோம் 28 மாதங்கள் ஆயிடுச்சுன்னு. 2007 இருந்து 2013 வரைக்கும் 6 வருஷம் ஆச்சு காவிரி நடுவர் மன்ற அரசிதழில் வெளியிடுவதற்கு. நீங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இருந்தீங்க, பதவியில இருந்தீங்க, எதுவுமே செய்யவே இல்லை. மத்திய அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அடிப்படையில தான் இதை செய்யறாங்க, அரசியல் சூழல காரணம் சொல்றாங்கன்னு எடுத்துக்க வேண்டியது. இதுல என்னன்னா, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு February 5, 2007. அதுக்கப்புறம் March 19 2013 அரசிதழில் வெளியிடப்பட்டது. அப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அந்த வெளியிட்டது கூட உச்ச நீதிமன்ற ஆணையின் கீழ் தான் மத்திய அரசு வெளியிட்டது. ஒன்று. ரெண்டாவது, பின்னால நீங்க பார்க்குறப்போ அனைத்துமே நீதிமன்ற தீர்ப்பு. ஏன்னா ஒரு மத்திய அரசு ஒரு முடிவெடுக்கும் போது கர்நாடகத்திலே எதிர்ப்பு வரலாம், தமிழ்நாட்டிலும் எதிர்ப்பு வருது. ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கே இன்றைக்கு இவ்வளவு கொந்தளிப்பு ஏற்படுகிற போது மத்திய அரசு அரசியல் ரீதியான ஒரு அமைப்பு, அங்கே ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக அங்கே இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி கர்நாடக மக்களுக்காக பேசுகிறது, நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். இதுல முரண்பாடு கிடையாது. ஒரு அகில இந்திய கட்சி இல்ல நியாயம் கிடையாது. அந்த ஊர்ல இல்ல கர்நாடகத்துல தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது என்பது அந்த ஒரு நியாயம். ஆனா அந்த நியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்காக பேசட்டும். நியாயம் சட்டப்படி இருக்கு, நீதிமன்ற தீர்ப்புப்படி இருக்கு. நமக்கு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புப்படி அங்கே இருக்கிற தண்ணீரில் 57% தமிழகத்திற்கு நமக்கு இருக்கிற உரிமை. அந்த உரிமையை கர்நாடக அரசு மறுக்குமேயானால் மத்திய அரசு தலையிடணும். அப்பதான் தலையிட வேண்டிய நிலை ஏற்படும். இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை கர்நாடகத்துக்கு ஏற்படும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட காங்கிரஸ் கட்சி தலைவர் KR ராமசாமி பேசும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா அங்கே கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணாங்க. நான் கேட்கிறேன், கர்நாடகத்தில் இருக்கிற அதிமுக கிளை தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறதா? அங்கேயும் தான் இவங்க கிளை இருக்கு. ஆக ஒரு அகில இந்திய கட்சிக்கு மாநிலம் மக்கள் சம்பந்தப்பட்டுத்தான் நாங்கள் எங்கள் நிலை எடுக்க முடியுமே தவிர கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறது அவங்க நியாயம், தண்ணி வேணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களோட நியாயம். ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்கிறதா பாக்குறதா? இல்ல நியாயங்கிறது ஒண்ணுதான் இருக்குமா? அதைத்தான் உச்சநீதிமன்றம் சரியா புரிஞ்சிருக்கா? இப்ப நீங்க தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் இதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. இப்ப என்ன செய்ய போகுது மத்திய அரசு? இல்ல நிச்சயமாக மத்திய அரசு குறிப்பாக நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை அமல்படுத்துறதுல நீங்க முல்லை பெரியார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீர்மானமா இருந்து அந்த தீர்ப்பை நாம அமல்படுத்தினோட இன்னைக்கு நீர்மட்டத்தை உயர்த்துறதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றேன், இதுல 2 மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. நாம் இதை உடனடியா அமல்படுத்துறதன் மூலமாக எம்மாதிரி விளைவுகளை கொண்டு வருங்கிறதும் அரசாங்கம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த விஷயத்துல வெறும் அரசியல் 6 வருடம் 1 வருடம் அரசு இதெல்லாம் வெளியிட்டது பிறகு நீங்க எடுத்துக்கிட்ட 28 மாதங்கள் இது எல்லாமே ரொம்ப குறைச்ச காலம் மாதிரி தெரியல. ரொம்ப அதிகமான சொல்றேன். இன்னும் கூட தமிழக அரசாங்கம் குறிப்பாக நீங்க மத்திய அரசாங்கத்திற்கு நம்ம இன்னும் வேகமா அந்த செயல்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்தோட டெல்லியில நாம போய் உட்கார்ந்து மத்திய அரசாங்கத்துல இதோட தலையிட சொல்லி கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்துல பாக்குற மாதிரியே வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போய் டெல்லியில அவர்களுடைய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை ஏன் தமிழ்நாட்டில் உருவாக்க கூடாது? தமிழகத்துக்கு நாம இங்க செய்ய வேண்டிய எத்தனையோ முயற்சிகள் இருக்கே, அதையும் சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற. அதனால இதுல வெறும் தீர்ப்பு அதை அமல்படுத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறை சாத்தியத்தில் எவ்வாறெல்லாம் இந்த பிரச்சனையில நம்ம வெற்றி காண முடியும், எப்படி ஒரு அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்க முடியும்? இன்னைக்கு சிறுபான்மையான பிரச்சனையில பேசுறாங்க. இதே சிறுபான்மை பிரச்சனைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு. அதுக்கு மேல தமிழக அரசாங்கம் 2 கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறம் காங்கிரஸும் பாரதிய ஜனதா ஒரே குரல்ல இல்ல ஒரு தேசிய கட்சியாக மத்திய அரசாங்கத்தை ஆள்கின்ற போது இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியங்களையும் சேர்த்து நாம யோசிக்கணும்னு சொல்றேன். இது மாதிரி அறிக்கைகள் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீதிமன்றம் சொல்றத நடைமுறைப்படுத்துறதுக்கே மத்திய அரசு தயக்கம் காட்டி அரசியல் சூழலை நீங்க சொல்லுகிற போது நீங்க பேசணும்னு சொல்றீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீங்க பேசணும்னு சொல்றீங்க. தமிழகத்துல இருந்தும் பேசுவாங்க, கர்நாடகால இருந்து பேசுவாங்க. என்ன நடந்துற போது? நீதிமன்றம் தான் கரெக்ட். அப்போ என்ன நடந்துற போகுதுங்கிறதுல எம்மாதிரி முயற்சிகளை நம்ம மேற்கொண்டுட்டு வரோம். 2 பக்கம் ஒரு சாதகமான சூழலை எப்படி உருவாக்க முடியும்? 2 பக்கம் அரசியல் செய்யக்கூடிய இதை வைத்து மாநில அளவில் மட்டுமே
தங்களுடைய ரெண்டு பேருக்குமே சேர்ந்த கேள்வி என்னன்னா, மத்திய அரசு இப்படி பார்க்கணுமா, அங்க இருந்தும் மக்கள் இருக்காங்க, இங்க இருந்தும் மக்கள் இருக்காங்க பார்க்கணுமா, இல்ல நீதிமன்றம் மாதிரி இந்த மாநிலம் தான் சரி, இவங்களுடைய தேவைதான் சரி, இவங்களுடைய கோரிக்கை தான் சரின்னு பார்க்கணுமான்னு கேக்குறேன். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை யார் அமல்படுத்த நீதிமன்றம் உங்க கிரவுண்ட்ல யோசிக்கல, உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் கிரவுண்ட்ல இருந்து நீதிமன்றம் யோசிக்கவே இவங்க தண்ணி கேட்டாங்க, அது நியாயம்னு தெரிஞ்சு விட்டுருக்காங்களா? அது மாதிரிதான் மத்திய அரசு யோசிக்கணுமா, இல்ல கர்நாடகா தப்பா நினைச்சுக்குவாங்க, தமிழகம் தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு பார்த்து இல்ல? நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் அமைப்புகள் அதை அமல்படுத்தியே ஆகணும். அதுல எந்த விதமான மாற்று சிந்தனைக்கு இடம் கொடுக்க முடியாது. இன்னொன்னு சொன்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அது யாராருனாலும் பாயும். நீதிமன்றம் நீங்க ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பை இத்தனை நாளுக்குள்ள அமல்படுத்தலைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிமை இருக்கு. திரும்பவும் சொல்ல வேண்டியது என்னன்னா, இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகத்தான் தீர்வை பெற்று வருகிறோம். மத்திய அரசினுடைய ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டால் அந்த ஆணையை அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக நீங்க தீர்ப்பை பெற முடியல. மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்குது, செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தானே இருக்கு. இல்ல மத்திய அரசு உத்தரவு பிறப்பிக்குது, கர்நாடகா அதை நிறைவேற்ற தவறினால் ஆர்டிகல் 356க்கு போகணும். 356 தமிழக காங்கிரஸ்ல இருந்து யாராவது போய் கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட முதலமைச்சர்கிட்ட சந்திச்சு இது மாதிரி தமிழகத்துக்கு தண்ணீர் இது மாதிரி இல்ல நூற்றுக்கணக்கான முறை ஒரு முறை நூற்றுக்கணக்கான முறை பல முறை இதெல்லாம் பேசி பார்த்தாச்சு. இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்தந்த மாநில அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல போய் வெறும் இங்க இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பதால் இந்த பிரச்சனை தீராது. முதலமைச்சர் பேசும்போதே தீராத பிரச்சனை 36 முறை 40 முறை தமிழ்நாடும் கர்நாடக முதலமைச்சர்களும் சந்தித்து பேசி கூட தீர்வு காண முடியாமல் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அதுவும் நீதிமன்ற ஆணையின் பேரில் தான் தீர்வு வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு தீர்வு இறுதி தீர்ப்பு சாதகமான தீர்ப்பு. நமக்கு அந்த உரிமையை நடுவர் மன்றம் நமக்கு வழங்கிய உரிமையை காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு என்ன ஒரு குறை என்னன்னா நடைமுறைக்கு கொண்டுட்டு வரல அப்படிங்கறதா அந்த இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் கர்நாடகத்தில் நடக்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்கிறது. அங்கே இருக்கிற பாஜக காங்கிரஸும் மல்லிகார்ஜுன் கார்கேவும் சதானந்த கவுடாவும் அவ்வளவு மகிழ்ச்சியாக ஒன்றுக்கு கலந்துரையாடி அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். இங்கே இந்த அரசியல் பகை தமிழ்நாட்டில் யார் உருவாக்கினார்களோ தெரியல. கடந்த 10-15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக எதிர்கட்சி ஆளுங்கட்சியை சந்திக்கவே முடியல. எதிர்கட்சியை எதிரி கட்சியாக ஆளுங்கட்சி கருதுகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்து கட்சி கூட்டத்தை இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டு கூட்டியதில்லை, இன்னைக்கும் கூட்டியதில்லை. தமிழ்நாட்டில் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு நீங்க இதை பேசுறது தேவையே இல்லாத ஒரு விஷயம் தானே. நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் தேவையான உத்தரவை அவங்க வாங்கிட்டாங்க தமிழகத்துக்கு சார்பாக. திருப்பி அனைத்து கட்சி கூட்டம் எல்லாரும் போய் சந்திச்சு பேசணுங்கிறது என்ன ஆக்கப்பூர்வமான தீர்வு? உச்ச நீதிமன்றத்தில் என்ன நிலை எடுப்பது என்பது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கலந்து பேசி ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கி அதன் அடிப்படையில் அணுகாமல் தன்னிச்சையாக முதலமைச்சர் ஜெயலலிதா அணுகுவது என்பது ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பலகீனமான அணுகுமுறை. ஒரு முதலமைச்சர் தன்னிச்சையாக போறதுக்கும் ஒரு அனைத்து கட்சி ஆதரவோடு பிரதமரை சந்திப்பது பாருங்க, அந்த கர்நாடகாவில் அடிக்கடி பிரதமரை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணனும் சதானந்த கவுடாவும் ஒரே குரலில் பேசுறது இல்லை, பேச முடியாது. இது அரசியல். அதுக்கு அப்பால தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக அனைத்து கட்சிகளும் போய் அணிவகுத்து பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தும் போதுதான் நமது குரல் ஓங்கி ஒலிக்கும். அதற்கு தமிழக முதலமைச்சர் தயாராக இல்லை. இதுல இன்னொரு குறை இந்த 28 மாதங்களாக காவிரி ஒழுங்காற்று வாரியம் காவிரி மேலாண்மை குழுவை அமைக்க பாஜக அரசு தவறிவிட்டது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அமைக்காத போது தமிழிசை எங்களை குற்றம் சாட்டினார். அதனால அவங்க அமைக்காதது அவங்க தவறுதான். 10 வருஷம் 5 வருஷம் அமைக்க மாட்டாங்களா என்ன? அதுக்கு அரசியல் காரணங்களை சொல்லும் போது நிச்சயமா இதற்கான இன்னொரு பக்கத்தையும் நம்ம சேர்த்து யோசிக்கணும். நிரந்தர தீர்வு என்ன? நதிகளை இணைப்பது, நதிகளை தேசியமயமாக்குவது, இதற்கு ஆதரவு கொடுப்பது. அதுதான் சொல்றேன். அதற்கான ஆதரவு எங்க வருது பிரச்சனை? டெய்லண்ட் ஸ்டேட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நீரை பெறக்கூடிய மாநிலங்கள் ஆதரவு கொடுக்குது. நீரை வைத்திருக்க, அதாவது உற்பத்தியாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆதரவு தெரிவிக்கல. இதற்காக மிகப்பெரிய ஒரு கருத்தொற்றுமையை மத்திய அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப என்ன நடக்குது? எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்கள் இருக்கோ இன்னைக்கு அவங்க மாநிலத்துக்குள்ளான நதிகள் எல்லாம் இணைக்கிறதுக்கு மத்திய அரசு உதவி செய்கிறது.
அவங்க இன்னைக்கு அதெல்லாம் இணைக்கிற வேலையில கிட்டத்தட்ட 80% முடிச்சிட்டாங்க. நாம தமிழ்நாட்டுக்குள்ள நீதிமன்றத்தோட தீர்ப்பு எல்லாமே மத்திய அரசு இல்லைங்க, எல்லா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. மாநில அரசுகள் ஒத்துழைப்பு தரலைனாலும் நல்ல விஷயத்தை மத்திய அரசு செயல்படல, மாற்று கருத்து இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த அளவுக்கு பேசுறமா தமிழக அரசு? அரசை விமர்சனம் செய்வதற்காக தேச துரோக வழக்கு போடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல முறை எது தேச துரோகம், எது தேச துரோக வழக்காக நீங்கள் தொடுக்கலாம் என்று கேதார்நாத் சிங் வழக்கிலிருந்து பல நிலைகளில் தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாநில அரசுகள் எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதற்கு அல்லது எதிர்க்கட்சியினர் நடத்துகிற போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இந்த 124A என்கிற தேச துரோக வழக்கை பதிவு செய்வது, அவர்களை போராட்டத்தை ஒடுக்குவது, நசுக்குவது போன்ற முனைகளில் ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபட்டு வராங்க. அது மாதிரி அதில் அது ஆரம்ப காலத்திலேயே விடுதலை பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த பிரிவை எடுத்து விட வேண்டும் என்று தான் பேசினார்கள். ஆனால் பின்னால் அதை எடுக்க முடியாமல் காலம் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. அது ஹைலி ட்ரக்கோனியன்னு எல்லாரும் சொன்னாலும் அந்த பிரிவு இருக்குது. அந்த பிரிவு குறித்து ஒரு விரிவான விவாதம் நடத்தி ஒரு முடிவுக்கு வருவது நல்லது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கருத்து சுதந்திரம் ஒரு பக்கம், கோர்ட் எப்பவுமே எந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அதை பார்த்து அதில் அந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்கிறது வழக்கம். இப்போ கூட நீதிமன்றத்தில் எதுக்குன்னா, கூடங்குளம் போராட்டத்தில் அப்போது ஈடுபட்டவர்கள் மீதான நிறைய கிரிமினல் வழக்குகள் அதில் பெண்டிங் இருக்குது. இந்த செக்ஷனில் இது வருமா அப்படிங்கிறதுல இருக்குது. ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் ரீதியாக போராடக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை வரும்போது அதையும் டீல் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அதனால் ஒரு சட்டப்பிரிவை நீக்குவதும் பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் குறிப்பாக நீங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க அரசை விமர்சிப்பது என்ன, அரசியல் ரீதியாக விமர்சிப்பதா? ஆமா, கட்டாயம். அரசியல் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அரசை விமர்சிக்க எழுதக்கூடிய கருத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இந்த நாட்டில் பின்பற்ற தகுந்ததுன்னு ஒரு சட்ட விதிமுறைக்குள்ள இருக்கோ அதுக்குள்ள இருந்துதான் அதை பண்ண முடியுமே தவிர எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா எங்க பிரச்சனை வருது, இந்த மாதிரியான கருத்து சுதந்திரம் சொல்றவங்கள அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது எதுவெல்லாம் தனிப்பட்ட முறையில் அரசுக்கு அல்லது அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சங்கடம் விளைவிக்கிறதோ அவங்க மேல மட்டும் உடனடியாக ஒரு வழக்கு, மற்றவங்களை அது பாட்டுக்கு சரிங்க அது கருத்து சுதந்திரம், இந்த மாதிரியான போக்கு அப்படிங்கிறது இது தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல, குறிப்பாக இவ்வளவு ஒரு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் ஒரு நீண்ட நடைமுறையில நிறைய போராட்டக்காரர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்குகள்ல திரும்ப திரும்ப நீதிமன்றம் ஒரு சில வழக்குகளை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா இது சரிதான் அப்படின்னு அவர்களை சிறைக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் மீது நீங்க அவங்க சொன்ன கருத்துக்கும் அரசுக்கும் முரண்பாடு இருக்கு அப்படின்னு விடுவிக்கப்பட்ட சம்பவங்களும் உண்டு. இல்ல இல்ல அப்படி அப்படியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். எப்படி தேசத்தை விமர்சிக்கிறதா எடுத்துக்கலாம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற ரெண்டுக்கும். அதனாலதான் அது நீதிமன்றத்துக்கு அந்த பொறுப்பு வருது. நீங்க இந்த மாதிரியான தேச துரோக வழக்குகள்ல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடைந்தவங்க இருக்காங்கல்ல, நீங்க அதை எப்படி பாப்பீங்க? இல்ல, கூடங்குளம் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு உதாரணத்தை அதுலதான் நிறைய மாணவர்கள் மீதான 124A அதிகமாக போடப்பட்டதாக உதயகுமார் கூட கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். அதை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் நகரம், அணு விஜய் நகரத்துல அந்த குடியிருப்புல 5000 பேர் பொறியியல் வல்லுநர்கள், ஒரே ஒரு விளக்கம் அவங்க வானதி சொல்ல ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, நம்ம சுருக்கமா முடிக்கணும். வழக்கு போட்டுறத போட்டுருவோம், அது தேச துரோகமா இல்லையாங்கிறத நீதிமன்றம் முடிவு வழக்கு போடுவதற்கு முன்பு உதயகுமார் செய்தது தேச துரோக செயலா அல்லது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான்னு பார்த்துதான் வழக்கு போடணும். அவர் மேல கூட அவர் நடத்திய போராட்டங்கள்ல எங்களுக்கு மாறுபாடான கருத்து உண்டு. அங்க இருக்கிற 5000 ஊழியர்கள் அந்த அணுவுல இருக்கிற அந்த இடத்துக்கு போக முடியாம முடக்கப்பட்டார்கள், வெளியிலே வர முடியாத ஒரு சூழல். இதெல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக உதயகுமார் செய்ததாகத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுமே தவிர இந்த தேச மாநில அரசும் மாநில அரசும் காவல்துறையினர் இது போன்ற பிரிவுகளை முடிவு செய்யணும். இல்லைங்க, அரசு நீங்க ஒரு குறிப்பிட்ட வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன்னால அந்த இடத்துல நடைபெறக்கூடிய சம்பவம் அப்படிங்கறதும் இது மாநில அரசாங்கம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு வழக்குல
அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ இல்ல பதிவு செய்யக்கூடிய நபர் அரசாங்கத்தோட தரப்புல இருந்தாலும் அதற்கான பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டுங்கிற இந்த பிரச்சனையில ஒட்டுமொத்தமா அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்ற எல்லாத்து மேலயும் வழக்கு போடணுங்கிறது இல்ல கண்டுக்காம விடணுங்கிறது இல்ல. காவல்துறையினர் எப்பொழுதுமே ஒரு நான் பெயிலபிளா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்புறம் அவங்க பிரச்சனை நீதிமன்ற முடிவு செய்யுங்கிறாங்க. துன்பப்படுத்துவது, அதாவது போராட்டக்காரர்களை துன்பப்படுத்துவதற்கு காவல்துறை பயன்படுத்துகிற ஒரு உத்தி தான் 124A. இடைவெளிக்கு பிறகு ராகுல் காந்தி 2500 கிலோமீட்டர் யாத்திரை என்று தொடங்குகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து தியோரியாவிலிருந்து டெல்லி வரை போறாரு. கிசான் யாத்ரா அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மின் கட்டண குறைப்பு, குறைந்தபட்ச ஆதார விலை இதெல்லாம் மையப்படுத்தி அவர் யாத்திரை போறாரு. விவசாயிகள் பிரச்சனையில தான் இருக்கிறாங்களா மோடி அரசுல? அதாவது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு அதற்கு பின்னால நடந்த மாநில தேர்தல்கள் கூட பெரிய அளவில் ஒரு உத்வேகத்தை காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வர முடியல. இன்று உத்தரப்பிரதேசம் மாதிரியான மிகப்பெரிய மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கின்ற பொழுது குறிப்பா அந்த ஹாட்லேண்ட்ல காங்கிரஸுக்கு இருந்த ஆதரவு ஒரு அவங்களோட அசைக்க முடியாத சக்திங்கிறது அப்புறமா மாறி வந்தது வேற. இன்று இந்த விவசாயிகள் யாத்திரை இல்ல ஏதாவது ஒரு யாத்திரைங்கிற பேர்ல அவர் இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவரோட கவனத்தை அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கு. அதனால அரசியல் ரீதியாக தன்னுடைய கட்சியினுடைய மீண்டும் ஒரு உயிர் அங்க கொடுக்க முடியுமா அப்படிங்கறக்கான முயற்சியை தவிர உண்மையாகவே விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக போராட்டம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தான் போராடிட்டு இருக்கணும். இந்த 50 வருஷ காலத்துல விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு இன்று விவசாயம்னு சொல்றதுக்கு அவமானப்படக்கூடிய சூழல் உருவாயிருக்குன்னு அது காங்கிரஸ் கட்சி பொறுப்பு. இன்னைக்கு போய் புதுசா காங்கிரஸ் கட்சி விவசாயிகளுக்காக யாத்திரை பண்றதுங்கிறது வேடிக்கையா இருக்கு. நிச்சயமாக இதை வைத்து உத்தரப்பிரதேசத்துல திருப்பி காங்கிரஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரி கட்சிக்கு இருக்குமானா அதிலும் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவருக்கு எந்த அளவுக்கு விவசாயிகளை பத்தி தெரியும், இல்ல அவரோட கடமைய ஒரு எம்பியாக கூட அமைதியுடைய தொகுதியாவது குறைஞ்சபட்சம் பார்த்திருக்காரான்னு கேட்டா இன்னைக்கு இல்ல. பாராளுமன்றத்தில் அவரோட செயல்பாடு நார்மலா சராசரியா இருக்கிற எம்பிக்களை விட குறைச்சலா இருக்கு. இவங்க எப்படி திருப்பி இதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ரெண்டாவது ஏதோ ஒரு முயற்சி பண்றாரு யாத்திரை போறது மூலமா. அதனால ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் எடுக்கின்ற முயற்சி இருக்கலாமே தவிர ஆனால் நிச்சயமாக இன்று மக்கள் காங்கிரஸை நம்பக்கூடிய சூழல் அங்க இல்ல. 27 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சி இழந்த உத்தரப்பிரதேசத்துல. தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு உற்சாகம் கொடுப்பதற்காக அவர் யாத்திரை போறார் அப்படிங்கறத எப்படி பார்க்கிறார்? அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கா காங்கிரஸ்? இல்ல, கடந்த காலத்துல 2004 முதல் முறையாக ஒரு நாடாளுமன்றத்துக்கு வரார் ராகுல் காந்தி. அதற்கு பிறகு அவர் தீவிர முயற்சி மேற்கொண்டதன் விளைவாக 2009 நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 21 இடங்களில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. ஒரு வலிமையான இயக்கமாக மாற்றுவதற்கு பல முயற்சிகளை ராகுல் காந்தி தொடர்ந்து செய்து வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளை பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுவது, தலித்துகள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கப்படுகிற கொடுமைகள், எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, எங்கே கொடுமை நிகழ்த்தப்படுகிறதோ அதெல்லாம் தான் மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி போன்றவர்கள், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் கையாண்ட அந்த உத்தியை நேரடியாக பிரச்சனைக்குரியவர்களை அவர்கள் இருக்கிற இடத்திற்கே போய் சந்திப்பது, அவர்களோடு கலந்துரையாடுவது, பிரச்சனையை அறிந்து கொள்வது என்பது ராகுல் காந்தி அணுகுமுறை. அப்படி இந்த பயணம் ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேருலாம் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக இந்திரா காந்திலாம் மக்களை சந்திச்சாங்க. இப்போ ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி அந்த பாணியில் பார்க்குறப்போ இந்த வாகன பிரச்சாரத்தின் மூலமாக சாலைகளில் பயணம் செய்வதன் மூலமாக அங்கங்கே இறங்கி மக்களை சந்திக்கிறது, பேசுறது, அதாவது முன்னறிவிப்பு இல்லாமல் அங்கே இருக்கிற விவசாய தொழிலாளர்களோடு கலந்துரையாடுவது, அதன் மூலம் பிரச்சனையை, அதாவது இந்தியாவை கண்டுணர வேண்டும், பிரச்சனையை அறிய வேண்டும் என்ற முயற்சியில் ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 28 மாதங்களில் பாஜக மீது அனைத்து தரப்பு மக்களும் அதிருப்தி அடைகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. விவசாயிகளுக்கு விரோதமான அரசு என்பதற்கு இந்த நிலம் கையகப்படுத்தல் சட்டம் மட்டுமே மிகச்சிறந்த சாட்சி. 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த போது பாஜக அந்த சட்டத்தை ஆதரித்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சட்டத்திற்கு மாற்றாக விவசாயிகளின் நலனை, உரிமைகளை பறிக்கிற வகையில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தது. ஏன்? யாரை திருப்திப்படுத்துவதற்கு? அதற்கு பின்னாலே இருக்கிற நிர்பந்தம் என்ன? இது போன்ற காரணங்கள் மூலமாக இது ஒரு விவசாயிகள் விரோத அரசு. 2003 83,000 கோடியாக இருந்த விவசாய கடனை காங்கிரஸ் ஆட்சி கடைசியாக 2014 விட்டு வர்றப்போ
8,50,000 கோடி இலக்கு நிர்ணயித்து அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் 9%, 7% வட்டியில கடன் கொடுப்பதற்கு செய்த அரசு விளைபொருளுக்கு உரிய விலையை கொடுத்தது. இப்பெல்லாம் அது கிடைக்கல என்ற அதிருப்தி விவசாயிகள் மத்தியில் கடுமையாக இருக்கிறது. அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி 2500 கிலோமீட்டர் இந்த நெடுஞ்சாலை சாலை வழியாக அவர் மேற்கொண்டிருக்கிற பயணம் ஒரு காலத்தில் கோவிந்த் வல்லப்பன், சிபி குப்தா, அப்புறம் ஏமவதி நந்தன் பகுகுணா, அப்புறம் நாராயண் தத் திவாரி போன்றவர்கள்லாம் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக வந்ததை போல ஷீலா தீட்சித் அங்கே முதலமைச்சராக வர வேண்டும். 10 ஆண்டு கால 15 ஆண்டு கால முதலமைச்சர் அனுபவம் உள்ள ஒருவரை நாங்கள் முன்னிலைப்படுத்தி எங்கள் அரசியல் பற்றோம். அங்கே மாநில தலைவராக நடிகர் ராஜ் பப்பர் அவர் இங்கே இருக்காங்க. இப்படி அனைத்து இஸ்லாமியர்கள், தலித்துகள், அப்புறம் இன்னும் இருக்கிற பல சமூகத்தினருடைய ஆதரவோடு இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. நிச்சயம் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அரசு விவசாயிகள் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு தான் 28 மாதங்களாக எதுவுமே பாரதிய ஜனதா விவசாயிகளுக்காக செய்யல அப்படின்னு குறை சொல்றாங்க. போன முறை மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணப்போ எதிர்க்கட்சிகள் கூட குறிப்பாக கடுமையாக திரு மோடி அவர்களை விமர்சனம் செய்த, நீங்க கோட் சூட் சர்க்காருன்னு திரு ராகுல் காந்தி சொன்னாரு, அந்த கோட் சூட் சர்க்காரா விவசாயிகளுக்கு இத்தனை ஆயிரம் கோடி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒதுக்குச்சு. ரெண்டாவது, விவசாயிகளோட பிரச்சனைன்னு பேசுறீங்களே, விவசாயிகளோட பிரச்சனையை 50 வருஷமா ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு சீரழிச்சு கீழே கொண்டு போனதால தானே இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை நீங்க பேசுறீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷம்? நீர் பாசனங்களுக்கு ஆதரவாக இந்த நாட்டுல விவசாய விளைபொருளுக்கு சரியா விலை கொடுக்கல, நீங்க விவசாயத்தை விட்டு மக்கள் போறாங்க. திரு மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு விவசாயிகளை பார்த்து? நீங்க தயவு செஞ்சு விவசாயம் பண்ணாதீங்க, வேற எங்காவது வேற தொழில் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு விவசாயிகளுக்காக நான் பேசுறேன்னா யார் நம்புவாங்க? ரெண்டாவது, யூரியா பற்றாக்குறை. இந்த அரசு விவசாயத்திற்கு எதிரான அரசுங்கிறீங்க. முதல் விஷயம், யூரியா பற்றாக்குறையால அங்கங்க அடிதடி பிரச்சனை வரும், மக்கள் மேல தடியடி நடக்கும். இன்னைக்கு யூரியா பற்றாக்குறை இல்லாத சூழலை திரு மோடி கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வேப்பெண்ணெய் கலத்ததன் மூலமாக முழுக்க மானியத்தோடு விவசாயிகளுக்கு கொடுக்கிற அத்தனை விஷயங்களும் தடுக்கப்பட்டிருக்கு. நேரடியாக விவசாயிகளுக்கு இன்னைக்கு உரம் போயிட்டு இருக்கு. யாருக்கு மானியம் கிடைக்க வேண்டுமோ அவங்களுக்கு நேரடியா போயிட்டு இருக்கு. 1 கோடி பேரு இந்த நாட்டுல தனக்கு கிடைக்க வேண்டிய மானியம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய சூழல் இருந்திருக்கா? இன்னைக்கு நடந்திருக்கு. எனக்கு கேஸ் மானியம் வேண்டாம்னு 1 கோடி பேர் நாட்டுல சொல்றாங்க, ஏழைகளுக்கு கொடுங்கன்னு. 5 கோடி ஏழைகளுக்கு இன்னைக்கு இலவசமா நம்ம கேஸ் இணைப்பை கொடுக்க முடியுது. அதே மாதிரி விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம் இதுவரைக்கும் கிடையாது. இதுவரைக்கும் எப்படி இருந்தது? நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு பகுதி முழுக்க பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த விவசாயிக்கு இன்சூரன்ஸ். அதுவும் என்ன மாதிரி நடைமுறை? அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆபீசர் கிட்டவும் லஞ்சம் கொடுத்து அந்த ஒரு அமௌண்ட்டை வாங்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. நேரடியாக ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதி பாதிக்கப்பட்டா கூட நேரடியா இன்சூரன்ஸ் வாங்க முடியுது. நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குக்கு அரசாங்கத்தோட மானியம் போகுது. என்ன உதவி வேண்டுமோ நேரடியா வங்கி கணக்கு போகுது. மிகப்பெரிய பேசுறாரு ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு அவர் பேசக்கூடிய அளவுக்கு, மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீரியஸான தலைவராக இருக்கிறார். அப்படி பாக்குறாங்களா மக்கள்? இல்ல, அதாவது மற்ற அரசியல் தலைவருக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசமான அணுகுமுறையை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் செயல்படும். ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்பு, விளம்பர அரசியல். அவர் ஒரு காந்திய அணுகுமுறை ஒன்று இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனைன்னும் போது மகாத்மா காந்தி எத்தகைய அணுகுமுறையை, பீகார்ல இண்டிகோ சாகுபடி விவசாயிகள் பிரச்சனை எப்படின்னா அங்கேயே போய் தங்கி பிரச்சனையை அணுகினார். அது மாதிரி இவர் பிரச்சனை இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு மகாத்மா காந்தியோட ராகுல் காந்தி ஒப்பிடாதீங்க. உங்களோட அனுபவத்துக்கும் வயசுக்கும் தயவு செஞ்சு மகாத்மா காந்தியோட அணுகுமுறையும் ராகுல் காந்தி அணுகுமுறையும் ஒண்ணு சொல்லாதீங்க. நீங்க என்ன அணுகுமுறை? நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது, ஒரு இண்டிகோ சாகுபடி விவசாயிகள் பிரச்சனையை மகாத்மா காந்தி எப்படி அணுகினாரோ, இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அவருடைய அணுகுமுறையை கையாளுவது அப்படித்தான் நான் சொல்றேன். நீங்க உடனே வேறு விதையில பேசக்கூடாது. அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய அணுகுமுறை அது. பிரச்சனை எங்க இருக்கோ, உத்தரப்பிரதேசத்துல பெரிய தலித்துகள் தாக்குதல்னா அவர்களோட சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல முதல் வாரம் ஒரு விதமான ஒரு தகவல் கிடையாது, மறுவாரம் வேறு விதமான தெளிவா வருங்க. இது ஆர்எஸ்எஸ் மகாத்மா காந்தியை கொன்றதாக அவர் சொல்லல. ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பங்களிப்பு அதுல இருக்கின்றது அமைப்பு ரீதியாக அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் மூளை சலவை செய்யப்பட்ட ஒருவர் மகாத்மா காந்தியை கொன்றார். அப்படித்தான் பேசுறாரே தவிர ஆர்எஸ்எஸ் அமைப்பு ரீதியாக தீட்டியதாக அவர் சொல்லல.
RSS தான் காரணம் மகாத்மா காந்தி கொலைக்குன்னா அந்த சித்தாந்தத்தை பரப்பி அதிலே ஈர்க்கப்பட்ட ஒரு இளைஞர் அந்த அதுல போய் தான் இந்த படுகொலை நிகழ்ந்தது சொல்றேன். அதுல கோபால் கோட்ஸே ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நாங்கள் சரி, இன்னைக்கே தீர்ப்பு மாத்தி வந்திருக்கு. ராகுல் காந்திக்கு எதிராக இந்த இடத்துல ஏன் தீர்ப்பு வந்தது? கோபால் கோட்ஸே ஃப்ரண்ட் லைன்ல ஒரு பேட்டியை சொல்றார். நாங்கள் எங்களை போய் RSS நீங்கள் போய் மகாத்மா காந்தியை கொல்லுங்கள் என்று RSS தீர்மானம் போடவில்லையே தவிர மற்ற வகைகளில் RSS சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட நானும் என் சகோதரர்களும் இந்த கொலைக்கு காரணமாக இருந்தோம் சொல்லியிருக்காரு. சரிங்க, ஒரு காலத்துல காங்கிரஸ் சித்தாந்தத்துல இருந்த ஒரு நபர் ஒரு செய்யற குற்ற செயலுக்கு காங்கிரஸ் குற்றம் சாட்டிட்டே இருந்தா ஒத்துக்குவீங்களா? இல்லைங்க, உச்சநீதிமன்றம் நான் சொல்லன்னு சொல்லியாச்சு. கரெக்ட். ஆனா இதே சகோதரர் எத்தனை முறை ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதா இருக்காரு. இதே இவரு RSS தான் காரணம்னு எத்தனை முறை இந்த மாதிரி தொலைக்காட்சி சேனல்ல பேசியிருப்பீங்க? இல்ல, RSSன்றது RSS சித்தாந்தம். RSS சித்தாந்தத்தால் படுகொலைக்கு காரணம்னு சொல்றோம் நாங்க. இல்ல, அந்த கருத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையே, மாத்தி மாத்தி ஒரு சொன்ன மாதிரியான செய்திகளெல்லாம் வந்தது. நீங்க அதுல ரெண்டு ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னா, ஒரு அமைப்பு தீர்மானம் போட்டு மகாத்மா காந்தியை கொல்லுங்கள் என்று எங்களுக்கு சொல்லவில்லையே தவிர அந்த சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் மகாத்மா காந்தியை கொன்றால்தான் இந்து மக்களுக்கு ஒரு உரிமையும் விமோசனம் கிடைக்கும் அடிப்படையில இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதுன்றதுதான் உண்மை. நீங்க பேசுறது உங்களுக்கே முரண்பாடா இல்லையா? ஒரு RSS ஓட சித்தாந்தத்துல நான் கவரப்பட்டேன்னு தனிப்பட்ட ஒரு ஆள் தானே சொல்லிட்டு செய்யக்கூடிய ஆமாங்க அந்த மாதிரி நச்சு கருத்து. அதாவது RSS என்ன நச்சு கருத்து? கருத்துக்களை பரப்புகிற இயக்கம். அதனால குற்றச்சாட்டு. நீங்க RSS னுடைய கருத்து நச்சு கருத்து அப்படின்னு சொல்லும்போது எது நச்சு கருத்து சொல்லுங்க. என்ன மகாத்மா காந்தியினுடைய கொலைக்காக இந்து முஸ்லிம் பகைமையை வளர்க்கறதுக்கு சொன்னாங்க நச்சு கருத்து சொல்லுங்க. RSS எந்த இடத்துல இந்து முஸ்லிம்கள் வேறுபடுத்தி பார்க்கணும் இல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் குருஜி கோல்வால்கர் புக் எடுத்துட்டு வாங்க பஞ்சாப் டாக்ஸ் இஸ்லாமியர்களை இந்த இரண்டாம் தர பொய்யான ஒரு கருத்து காரணத்தால பேசுறீங்க சார். வெளிய போறன்னு பஞ்சாப் டாக்ஸ்ல இருக்கா இல்லையா? அடுத்த தடவை வரும்போது அவர் கையில இந்த மாதிரி புக் எல்லாம் இல்லாம பேச விடாதீங்க. இவர் பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு ஒரு கருத்து சொல்லுவீங்களா? ராகுல் விஷயத்துக்கு வரும். ராகுல் அந்த கட்சியோட அந்த தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு தயங்குறாரா இல்ல கட்சி அவரை தலைமை பொறுப்புக்கு முன்னிறுத்துவதற்கு அவர் தயக்கம் இல்ல? அவர் சில சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கிறார். அவர் இளைஞர்கள் மத்தியில இளைஞர் நம்பிக்கை ஏற்படுகிற வகையில் தலைமையில சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு சோனியா காந்தி அவர்கள் ஒரு கால சூழல் உருவான பிறகு அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சேஞ்ச் வித் கண்டினியூட்டி, அதாவது அந்த தொடர்பு அருந்து போகாமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் சாத்தியம். அதுல ஒரு காலதாமதம் ஆகிறதே தவிர இந்த இயக்கத்தை ஜவஹர்லால் நேரு பாரம்பரியம் லெகசி ஆஃப் நெஹ்ரு அப்படி வரும்போது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்று மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பாரம்பரிய தலைமை இது. இந்த லெகசி திணிக்கப்பட்டதில்லை. மக்கள் தாங்களே முன்வந்து இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு வல்லமை மிக்கவர்கள் இவர்கள் தான் என்று. ஏன்னா அவங்க தான் அதிக தியாகம் செய்தவர்கள். கிட்டத்தட்ட 3262 நாட்கள் திணிக்கப்பட்ட தலைமை இல்ல, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைமை. திணிக்கப்பட்ட தலைமை அப்படின்னா நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியில அவரே ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு, அந்த குடும்பம் தாங்க தியாகம் பண்ணுச்சு, அது போதும். அந்த ஒரு குடும்பத்தை தவிர இந்த நாட்டு ஜனங்க முடிவு பண்றாங்க. மக்கள் அந்த தலைமையை ஏற்றுக்கொள்றாங்கன்னதெல்லாம் இல்லைன்னு சொல்லட்டும். அவரே தான் ஒரு பக்கம் சொன்னார், இந்தியாவை கண்டுணர வேண்டுவதற்காக யாத்திரை போறார் ராகுல் காந்தி. ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி யாத்திரை போனாருன்னா மக்கள் கிட்ட மாற்றம் வருதோ இல்லையோ காங்கிரஸ் மேல, குறைஞ்சபட்சம் ராகுல் காந்திக்கு ஐயா நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் மோசமான நிலைமையில தான் நம்ம பாட்டேன் அப்பா எல்லாரும் வச்சிருந்தாங்க போல இருக்குன்னு அவருக்குள்ள வேணா ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம். அதை தாண்டி வேற எந்த பெரிய மாற்றம் இந்த யாத்திரையால வரப்போறது இல்லை. ரெண்டாவது, திரு ராகுல் காந்தி அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் தலைமை காத்து கொண்டிருக்கிற தலைமை காத்துட்டு தான் இருக்கும். இவ்வளவு ஒரு ஒரு அவருடைய கட்சியில துணைத் தலைவராகி பெரிய பெரிய பொறுப்புகளை எதனால கொடுத்தாங்க? அரசியல் கட்சியில அவர் காங்கிரஸ்ல அப்படியே ஊறி எல்லாம் வேலை செஞ்சா இல்ல, மகன் என்கிற காரணத்தால கொடுத்தாங்க. அதை எப்படியாவது அவரை டெவலப் பண்ண முடியுமான்னு காங்கிரஸ் கட்சியில பல்வேறு முயற்சிகள் நடக்குது. அவரு ஏதோ முயற்சி பண்றாரு, ஆனா திருப்பி என்ன பண்றாரு, விவசாயிகளை பாப்பாரு, ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிருவாரு, வெளிநாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போறாருன்னு தெரியாது. பார்லிமெண்ட்ல பேசுவாரா தெரியாது. பார்லிமெண்ட்ல அவர் என்ன பண்றாரு அப்பப்பதான் நாம தான் சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறோமே, தூங்கிட்டு இருக்காரு.
என்ன பேசுறாரு? குறைஞ்சபட்சம் அந்த தொகுதி நான் பேசி முடிச்சேன். குறைஞ்சபட்சம் அந்த தொகுதி ஆமா சிந்திக்கிறாரு. குறைஞ்சபட்சம் அமேதி தொகுதி அங்க வேணா போய் பார்க்கல. நான் நேரடியாகவே போய் பார்த்துட்டு வந்தேன். எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஒரு தொகுதியினுடைய நிதியை கூட தொகுதி நிதியை கூட செயல்படுத்தாத, அதை வந்து செலவழிச்சு மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு எம்பி எப்படி இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசல மாற்றத்தை கொண்டு வருவாரு? நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள் சுருக்கமான நான் சொல்றேன். அமேதி தொகுதி மக்கள் மீது, ரேபரேலி தொகுதி மக்கள் மீதும், நேரு குடும்பம், ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைவருமே அவருடைய சொந்த ஊர் அந்த தொகுதியை வளர்க்காமல் வேற நிறைய செய்திருக்காங்க. மருத்துவமனைகள் அதெல்லாம் ரொம்ப தவறு. பல திட்டங்கள் இப்ப கூட நிறைவேற்றுவதற்கு மாநில அரசு ஒத்துழைக்கலன்னு சொல்லி கடுமையான அந்த தொகுதி மற்ற தொகுதிகளை ஒப்பிடுகிற போது ரொம்ப அதிக அளவில் வளர்ச்சி அடைந்தது. இதை தவிர நான் சொல்றேன், நரேந்திர மோடியை தேர்தல் களத்தில் மட்டுமல்ல அரசியல் களத்தில் சந்திக்கிற பேராண்மை மிக்க ஒரு வல்லமையோடு ராகுல் காந்தி என்கிற இளைஞர் அவர்தான் இன்னைக்கு இவரை வந்து வீழ்த்த போகிறார். அந்த சக்தி அவருக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் உண்மையை பேசுகிறார், விளம்பரத்தை மறுக்கிறார், பதவியை மறுக்கிறார். பதவி மறுப்பாளர்களை தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சோனியா காந்தி பதவி மறுத்தார், ராகுல் காந்தி பதவி மறுத்தார். மத்திய அமைச்சரா வந்தாரா? பதவியை மறுத்தவர்கள். நரேந்திர மோடி முரளி மனோகர் ஜோஷியும் கீழே தள்ளிட்டு மேல வரல. அந்த அரசியல் அவருக்கு தெரியாது. அந்த அரசியல் வேண்டாம். நீங்க தான் தூக்கி தூக்கி வச்சிரீங்க. மறுப்பாளராக இருந்தவரை இந்த நாடு மோடியை எல்லா விதத்திலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆளுமை வந்து இல்ல அவர் சொல்றது அவருக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கணும். ஏனென்றால் இல்லைங்க, ஒரு இளைஞராக இருக்கலாம், அந்த குடும்பத்திலிருந்தே கூட வந்திருக்கலாம், தவறு இல்ல. நீங்க வாரிசு அரசியல்ல கூட மேல வந்திருக்கலாம். ஆனா எந்த மாதிரியான அக்கறை இந்த நாட்டோட அரசியல் அவருக்கு இருக்கு, நாட்டோட மக்கள் மேல இருக்கு? அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு சாட்சியா இருக்கு. நான் திருப்பி சொல்ற மாதிரி பாராளுமன்றத்துல தன்னோட தொகுதியோட பிரச்சனைகளுக்கு கூட குரல் கொடுக்காத, ஒரு முறை கூட தீர்மானத்துல அரசியல் ரீதியாக இல்லாம பேசக்கூடிய ஒரு எம்பி அவர் இருந்திருக்காருன்னா இல்ல. அட்டெண்டன்ஸ் எங்க இல்ல, நேஷனல் ஆவரேஜ் விட புவர், தொகுதி நிதிவான் செலவழிச்சிருக்காரு அதுவும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு தொகுதியோட எம்பியா கூட செயல்பட முடியாத ஒருத்தர் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி செயல்படக்கூடிய அத்தனை திட்டங்களையும் அவர் வேலை செய்யற வேகத்தையும் பார்த்து இவர் தான் வீழ்த்துறாருன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் என்னதான் கட்சி தலைமை மேல விசுவாசம் இருந்தாலும் இப்படி பேசாதீங்க. நரேந்திர மோடியை மிக்க நன்றி. நேர்களை மற்றும் சந்திக்கலாம். நன்றி.